இது சஹி புகாரில் இருக்கு. அதில் கூறப்பட்டுள்ளது, لتحجن البيت ليحجن البيت وليؤتمرن. மக்கள் தொடர்ந்து ஹஜ்ஜை மேற்கொள்வார்கள் அல்லாஹ்வுடைய இல்லத்தில். மேலும் மக்கள் தொடர்ந்து உம்ராவை மேற்கொள்வார்கள் அல்லாஹ்வுடைய இல்லத்தில், காபாவில். بعد خروج يأجوج ومأجوج. யாஜூஜ் மாஜூஜ் கூட்டத்தினர்கள் திறந்து விடப்பட்ட பிறகும். பிறகு அந்த ஹதீஸில் கூறப்பட்டுள்ளது, لا تقوم الساعة حتى لا يحج. மறுமை நாள் வராது ஹஜ் கைவிடப்படும் வரை. இந்த ஹதீஸ் சஹி புகாரில் இருக்கு. மீண்டும் கூறுகின்றேன், மக்கள் தொடர்ந்து ஹஜ்ஜையும் உம்ராவையும் மேற்கொண்டுதான் இருப்பார்கள் யாஜூஜ் மாஜூஜ் கூட்டத்தினர்கள் வெளியிடப்பட்ட பிறகும். ஆனால் மறுமை நாள் வரவே வராது ஹஜ் கைவிடப்படும் வரை. எனவே எப்போ மறுமை நாள் வருகிறதோ அப்போ ஹஜ் கைவிடப்பட்டிருக்கும். இது உறுதிப்படுத்துகிறது யாஜூஜ் மாஜூஜ் கூட்டத்தினர்கள் முன்னரே வெளியிடப்பட்டு விட்டார்கள் என்பதை. உங்களுக்கு புரியுதா? சரி, நன்றாக கவனிங்கள். எப்பொழுது இஸ்ரேல் மிக பெரிய போருக்கு தயாராகிறதோ அந்த போருக்கான காரணம் அகண்ட இஸ்ரேலை தயார்படுத்துவதற்காக, அதாவது த கிரேட் இஸ்ரேல். போர் நடந்து கொண்டிருக்கும் அதே நேரத்திலேயே அமெரிக்காவுடைய $US தாக்கப்பட்டுவிடும். அது தாக்கப்பட்டால் உலகத்தில் உள்ள அனைத்து பேப்பர் கரன்சியும் சிதைந்துவிடும். அமெரிக்க பொருளாதாரம் வீழ்ந்துவிடும். அமெரிக்காவுக்கு பதிலாக இஸ்ரேல் மாற்றப்படும் உலகத்தை ஆட்சி செய்வதற்கு. அந்த மிகப்பெரிய போர் உலக முஸ்லிம்களுடைய உணர்வுகளை பாதிப்பதற்கான அதிக நடவடிக்கைகள் எடுக்கப்படும். ஒரு கட்டத்திற்கு மேல் சவுதியின் அரசாங்கம் ஹஜ்ஜை தடை செய்வதற்கான நிலைக்கு தள்ளப்படும். ஏனென்றால் சவுதி அரசாங்கத்திற்கு ஹஜ் ஒரு மிகப்பெரிய அச்சுறுத்தலாக இருக்கும். எனவே அவர்கள் ஏதாவது அர்த்தமற்ற கதைகளை சொல்லலாம். புதுசா ஒரு வைரஸ் வந்திருக்கு, இது உங்க உடல் நலத்திற்கு கேடு, எனவே வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் ஏதாவது அறிவு போடலாம். எனவே அவர்கள் ஹஜ்ஜை தடை செய்து விடுவார்கள். மறு வருஷமும் அந்த தடை நீடிக்க வாய்ப்புள்ளது. இறுதியில் முற்றிலும் கைவிடப்படும். இந்த நிகழ்வு முனைகளிலேயே சுற்றுகிறது. பிறகு நாம் இதை கருத்தில் வைத்து பார்த்தோம் என்றால் ஹஜ் பல்லாயிரம் வருடங்களுக்கு முன்பே தடை செய்யப்பட்டிருக்க வேண்டும்.